அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்களின் 250 சவரன் நகை கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக வங்கி மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல் வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நகர வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த 250 சவரன் தங்க நகைகள் கையாடல் செய்த வழக்கில் வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் ஆகியோரை கைது செய்த போலீசார் மேலும் தலைமறைவாக இருந்து வரும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான முனிசிபல் காலனியில் ஈரோடு கூட்டுறவு நகர வங்கி பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் வாடிக்கையாளர்களாக தங்கள் கஷ்டத்திற்காக தங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்த அதிகாரிகள் கடன் கணக்குகளை ஆய்வு செய்வதற்காக வங்கிக்கு வருகை தந்துள்ளனர். அப்போது வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளின் இருப்புகளிலும் கடன் தொகைகளிலும் முன்னுக்கு பின் முரண்பாடு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனை கண்ட அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து அங்கு பணியாற்றி வந்த ஊழியர்களிடம் கணக்குகளை குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இது சம்பந்தமாக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த போலீசாரும் வங்கி ஊழியர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த வங்கியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் என்பவரும் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளை 250 சவரன் தங்க நகைகளை வங்கி மேலாளருடன் இணைந்து கையாடல் செய்தது தெரிய வந்துள்ளது. உடனடியாக ரமேஷ்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் மேல் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ்குமாருடன் இணைந்து வங்கி மேலாளர் கதிரவன் மற்றும் ரமேஷ்குமார் நண்பரான செந்தில் குமார் ஆகியோர் இந்த கையாடல் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை போலீசார் வங்கி மேலாளர் கதிரவன் நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் இருவரை கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து கையாடல் செய்யப்பட்ட 250 சவரன் தங்க நகைகளை மீட்டு அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவானது இருந்து வரும் ரமேஷ்குமாரின் நண்பரான செந்தில்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.